மது வந்து இந்தியா ஃபுல்லாக தயாரிக்கிறாங்க. அந்த மதுவை வந்து கடல் நீரில் தான் தயாரிக்கணும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தண்ணி விற்கிறாங்க. அது வந்து சின்டாக்ஸ் டேங்க் வைக்கணும் எல்லா டாஸ்மாக் கடையிலும். ஹலோ பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? 13 தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். டம்ளர் சின்ன பாட்டில் கிடைக்கலன்னா டம்ளர், டம்ளர் கிடைக்கலன்னா செருப்பு. 4வது வந்து அரசாங்கத்தில் வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. மது பிரியர்களுக்கு நம்பர் பிளேட் கண்டிப்பாக வேணும். என்னுடைய பெயர் MS ஆறுமுகம், தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில செயலாளர். நான் என்னுடைய தலைவர் செல்லப்பாண்டியன். இந்த தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் முதல்ல நான் போட்டிடுறேன். தமிழகத்தில் இந்தியா முழுவதும் உள்ள இளம் விதவைகளை கணக்கெடுத்து அவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரணும். மது வந்து இந்தியா ஃபுல்லாக தயாரிக்கிறாங்க. அந்த மதுவை வந்து கடல் நீரில் தான் தயாரிக்கணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்மாக் கடையிலையும் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தண்ணி விற்கிறாங்க. அது வந்து சின்டாக்ஸ் டேங்க் வைக்கணும் எல்லா டாஸ்மாக் கடையிலையும். சின்டாக்ஸ் டேங்க் வச்சு தேவைன்றது அளவுக்கு வந்து தண்ணியை வந்து பிடிச்சிக்கலாம். 4வது வந்து அரசாங்கத்தில் வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. எந்த ஒரு முன்னாள் இப்போ MP இப்போ கேண்டிடேட் கனிமொழி அக்கா சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல வந்து மதுக்கடையை மூடிடும்னு சொன்னாங்க. அது சாத்தியம் இல்லை. 2 திராவிட கட்சி ஆட்சியும் வந்து மதுக்கடையை மூட மாட்டாங்க. நாங்கள் கேட்குறது வந்து மதுவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸ் கேட்குறோம். மதுவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸு, மதுவினால் தன்னுடைய கணவனை இழந்த குழந்தை தாய் தழுப்பினை இழந்த அவங்களுக்குலாம் வந்து அரசாங்கத்தில் வந்து ஜீவன அம்சம் தரணும். நம்பர் பிளேட் வேணும் கண்டிப்பாக. மது பிரியர்களுக்கு நம்பர் பிளேட் கண்டிப்பாக வேணும். நாங்கள் வந்து டாஸ்மாக் வந்து செக்காக தரல, கேஷாக தரோம். இந்த அரசாங்கத்துக்கு 36,000 கோடி நாங்கள் வந்து தினத்தோறும் ஆண்டு முழுவதும் தரோம், கேஷாக தரோம். செக்காக தரல. நாங்கள் கொடுக்குற காசு செல்லும், செக்காக கொடுத்தா கூட செல்லாது. வீரன் இன்னைக்கு ஒரு பாட்டில் வந்திருக்குது. 447 சரக்கு மொத்தம். வீரன் ஒரு பேர் வந்து வந்திருக்கு. நாங்கள் பார் வீரர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு தமிழில் வந்திருக்குது. அனைத்து சரக்குங்களையும் வந்து தமிழில் பேர் வைக்கணும். இருக்கிற மொத்த சரக்கு பாட்டில் பேரும் தமிழில் வைக்கணும். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன போட்டினா, பக்தி கூட்டணி பாஜக, பகுத்தறிவு கூட்டணி திராவிட கழகங்கள், நாங்கள் பாட்டல் பிரியர்கள். எங்கள் பார் கூட்டணி வந்து எங்கள் 3 பேருக்கு தான் போட்டி. தமிழ்நாட்டில் எங்கள் 3 பேருக்கு தான் போட்டி. பக்தி கூட்டணி, பார் கூட்டணி, பகுத்தறிவு கூட்டணி, பார் கூட்டணி. 40 தொகுதியில் நாங்கள் வேட்பாளர் நிற்கிறோம். பக்தி கூட்டணி அவங்க தேர்தலில் வாக்குறுதி வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம். பகுத்தறிவு கூட்டணி அவங்க வாக்குறுதியை சொல்லியிருக்காங்க. ஆமாம். நீங்கள் வந்து என்ன கூட்டணி? பாட்டில் பார் கூட்டணி, பாட்டில் பார் கூட்டணி. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ஏங்க இப்போ நேரம் என்ன சொன்னா, அதாவது மதுபான அதான் சொல்றேன். மத்திய அரசு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிறது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன். மதுபான ஆலைகளுக்கு இந்தியா முழுவதும் அனுமதி கொடுப்பது மத்திய அமைச்சரவை தான். அதனால மதுபான ஆலைகள் வந்து இனிமேல் கடல் நீரில் இருந்து தான் தயார் பண்ணணும். இன்னைக்கு கோவாவில் வந்து கேஷினோ கப்பலை வச்சு தனியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் விவசாய நிலங்களை குடிக்கிற தண்ணி 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால விவசாய நிலங்கள்லேருந்து இனிமேல் தண்ணி எடுக்கக்கூடாது. ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி தட்டுப்பாடாக இருக்கு, விவசாயத்துக்கு தட்டுப்பாடாக இருக்கனால கடல் நீரிலிருந்து தான் மதுபான ஆலைகள் தயார் பண்ணுற அளவில் மதுபான ஆலைகளுக்கு அனுமதி தர வேண்டும். இனிமேலும் அனுமதி தரக்கூடாது. அதே போல போக்குவரத்து இன்னைக்கு மத்திய அரசு ஒரு MP நினைச்சா தான் இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருசக்கர வாகனம், 2 வீலர் இதுக்குள்ள தனி கலரில் நம்பர் பிளேட் தரணும். மது தண்ணி அடிக்காதவங்க தன்பெண்டு தன்பிள்ளை சோறு சம்பாத்தியம்னு இருக்கிறவங்க அவங்களையும் ஊத சொல்றாங்க. தண்ணி அடிச்சுட்டு போறவங்களையும் ஊத சொல்றாங்க. அவன் யார் வாயில என்ன நாத்த வருது என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால தனி கலரில் நம்பர் பிளேட் கொடுத்துருவாங்க. அரசாங்கம் விற்கிது, நாங்கள் குடிக்கோம், நீ மூடு, நாங்கள் மூடிட்டு போறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் மது விற்பனை இருக்கின்றதுல 2 வீலரு, காரு இதுக்கெல்லாம் தனி கலரு. எப்படின்னா இப்போ வாடகை வண்டினா மஞ்சள் கலரு, சொந்த வண்டினா வெள்ளை கலரு. எங்களுக்கு ஒரு தனி கலரை கொடுத்துரு, பார்த்து ஒதுங்கி போகட்டும். அப்படி இல்லை இதனால பாதிப்பு இருக்குன்னா மூடிட்டு போ. அதனால தான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வேட்பாளர் MS ஆறுமுகத்தை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் எங்கள் முதலாளியே நிற்கிறாரு. அது எங்களுக்கு தெரியும். எங்கள் முதலாளி அது முதலாளி தான். அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும். முதலாளி நிறைய முதலாளி இருக்காங்க, ஒரு முதலாளி இல்லை, கிட்டத்தட்ட 20
இருக்காங்க. அது தேர்தல் காலத்தில் இப்போ தானே முதல் ரவுண்டு வந்திருக்கோம். என்னையா முதலாளி மட்டும் கிடையாது, பல முதலாளிகளை எடுத்து தான் நிற்கிறோம். என்ன எல்லா முதலாளிகளும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆக இதுவரைக்கும் பக்தி கூட்டணி ஒரு அணியாக நிற்கின்றது. அந்த பக்திக்கு, அதாவது தமிழ்நாடு பக்திக்கு எதிராக பகுத்தறிவு ஊட்டி ஆட்சியை பிடிச்சாங்க. இப்ப பக்தி காலத்துல அதிகமான வீரியமிக்கதாக கிளம்பி இருக்கிறது பக்தி கூட்டணி, பகுத்தறிவு கூட்டணி. நாங்க இவங்க 2 பேரும் நல்லா ஆட்சி செய்வாங்க, ஊழலற்ற ஆட்சி செய்வாங்கன்னு பார்த்தோம். நான் செவனேன்னு பார்ல தண்ணி அடிச்சு செவனேன்னு வீட்டில் போய் சண்டை எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்களையும் அரசியல் களத்தில் இறக்கி விட்டுட்டாங்க. ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய தேர்தல் பக்தி கூட்டணி, பகுத்தறிவு கூட்டணி, பார் கூட்டணி, இந்த 3 இடையில தானே போட்டி. நாங்கள் 40 தொகுதியிலும் உட்பட பாண்டிச்சேரி உட்பட வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றேன். இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தல் களமாக அமையும். நேரம் சின்ன பாட்டில் சின்னம் கேட்டிருக்கேங்க. ஏற்கனவே பாட்டில் என்னது வேலூர் தேர்தலில் பாட்டில் சின்னத்தில் ஏற்கனவே நான் நின்றுருக்கிறேன். 2600 ஓட்டு வாங்கியிருக்கிறேன். 13 தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். டம்ளர் சின்ன பாட்டில் கிடைக்கலன்னா டம்ளர் கிடைக்கலன்னா செருப்பு, அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.